அம்பிகையினுடைய வழிபாட்டுக்காகவே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள் நவராத்திரி அப்படின்னு பெயர். இந்த நவராத்திரியில் அம்பாளுடைய வழிபாடு மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நவராத்திரி பார்த்தோம் அப்படின்னா 4 நவராத்திரிகள் உள்ளது. தமிழ் மாதத்தினுடைய பங்குனி மற்றும் சித்திர மாத துவக்கத்தில் வரக்கூடிய நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்ட்டு, சைத்திர நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நடைபெற்று இருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிற இந்த நவராத்திரிக்கு வாராகி நவராத்திரி, குப்த நவராத்திரி அப்படின்னு மற்றொரு திருநாமங்களும் உண்டு. அதன் பின்னதாக 3வது நவராத்திரி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாராலும் மிகவும் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி, சரண் நவராத்திரி அப்படிங்கிற புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி. அதன் பின்னதாக வரக்கூடியது தை மாத அமாவாசையிலேருந்து 9 நாட்கள் வரக்கூடிய நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மகா நவராத்திரி. இந்த 4 நவராத்திரிகள் இதில் பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரிந்தது அப்படின்னு எல்லாத்தாலும் சிறப்பாக பூஜையில் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய நவராத்திரி அப்படின்னா 2 நவராத்திரி. ஒன்று சைத்திர நவராத்திரி, வசந்த நவராத்திரி. இன்னொன்று புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி. இந்த 2 நவராத்திரிகள் தான் எல்லாராலும் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரியாக விளக்கப்படுகின்றது. ஆனால் இந்த இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய தை மற்றும் மாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி அதிகுப்தமாக விளங்கக்கூடிய ரொம்ப ரகசியமாக விளங்கக்கூடிய நவராத்திரி ஆகும். அதில் இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா வாராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நவராத்திரியில் நம்ம வாராகியினுடைய வழிபாடு மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. யாரெல்லாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி வழிபாடு செய்கிறாங்களோ அம்பிகை அவர்களுடைய என்னென்ன வேண்டுதல் உள்ளதோ எல்லாத்தையுமே அந்த அம்பாள் நிறைவேற்றி கொடுத்துட்றான். அதே மாதிரி நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், நமக்கு அந்த அம்பாளை வழிபாடு செய்கிற யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா அதையும் அந்த அம்பாள் போக்கடிச்சிட்றா. நம்மளுடைய மனோதைரியம், அது மட்டும் இல்லாது அம்பியினுடைய ரூபத்திலேயே ஏற்கலப்பையும் உலக்கைன்னு சொல்லக்கூடிய தண்டத்தையும் அம்பாள் வச்சுருக்கா. இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ராணியாக விளங்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரனுடைய சேனாதிபதி, சேனைகள் அனைத்துக்கும் சேனாதிபதியாக விளங்குபவள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மகா வாராகி. மந்திரஸ்வரூபமாக விளங்குபவள் மந்திரினி தண்டினி பரிசேவிதாதே நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய வார்த்தை. அதனால் இந்த ஆஷாட நவராத்திரியில் அவரவர்களுடைய இல்லத்தில் மாலை வேளையிலே பூஜை அறையை சுத்தம் செய்து அம்பிகையினருக்கு பிரியமான வாராகி பாமாலை, தேவி மகாத்மியங்கள், அவரவர்களுக்கு அம்பாளுடைய மந்திரங்கள் என்னென்ன தெரியுதோ சொல்லி வழிபாடு செய்து சிவப்பு நிற பூக்களை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து அம்பிகைக்கே பிரியமான வடை, பாயசம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம் போன்ற நைவேத்தியங்களை வழிபாடு செய்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டி இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாது இது குப்த நவராத்திரின்னு சொன்னோம். குப்தம் அப்படின்னா இந்த சில பேர் பார்த்தோம் அப்படின்னா மந்திர சித்திக்காக அம்பாளுடைய ஜபம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அம்பிகையினுடைய மந்திர ஜபம் சித்தியடைய வேண்டி சித்திக்காக செய்யக்கூடிய அந்த பலன் விரைவாக நமக்குடைய ஒரு காலம் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிற இந்த புண்ணிய காலம். அதனால் மந்திர சித்திக்காக இந்த நவராத்திரி ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனாலே இந்த ஆஷாட நவராத்திரியிலே தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வாராகி அம்பிகை சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்று கொண்டு வரும். அது மட்டும் இல்லாது இந்த 9 நாட்களும் அம்பிகையினுடைய வழிபாடை மேற்கொள்ள வேண்டிய அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்திலே இந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி மிகவும் சிறப்பானது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.